நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினது. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜ்வாலாய் தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்போது ஒரு ராசிக்கு ஒரு ராசிநாதன் வந்து அமர்ந்தால் அதை விட ஒரு கொண்டாட்டம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் என்ன 12 மாதமாக வந்து உட்காந்துங்கிறாரு. ஒரே மாதம்தான், ஆவணி மாதம் ஒரு 30 நாள் இருப்பார். அப்போது இந்த ராசிநாதன் சூரியன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே. நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இழந்த பேரு புகழை மறுபடியும் பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அற்புதமான காலகட்டம். சூரியன் புதன் வந்து பாருங்கள் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அங்கே ராசியில் இருக்கார். அப்போ பொருளாதார மேன்மையும் இருக்கும், நல்ல பணவரவு, குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் சனி பார்வையில் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, சாதிக்கக்கூடிய நேரம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பார்வையில் இருப்பதால் அப்பா பிள்ளைக்கு தகராறு சண்டை சச்சரவு வரும். மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பருங்க. நல்ல பணவரவு பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ல் வந்து குரு பார்வையில் இருக்கார். நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் பெறுகிறார். 2க்கும் 11க்கும் உடையவன் ராசியில் இருக்கார். அப்போது கொண்டாட்டமான ஒரு காலம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் தேடி போய் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா, உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிக்கலாம். உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே கிடைக்கும். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக குடும்பத்துக்கு மிக மிக ஆதரவாக இருக்க போகிறார்கள். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு. தாய்க்கு தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த வீடு வாங்கவோ வீடு கட்டவோ ஃப்ளாட்டு வாங்கவோ இடம் வாங்கவோ பூமி வாங்கவோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. ஏதாவது ஒரு வீடு மனை அமைவதற்கான ஒரு காலகட்டம் இது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே வாங்கக்கூடிய தருணமும் இருக்கலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இது சூப்பரான நேரமாக அருமையான நேரம். படிக்கிற பிள்ளைங்க உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைப்பீங்க. அவங்களும் நல்லா படிப்பாங்க, அவங்களும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அப்படி அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் பொழப்பு நல்லா போகும். சவாரி நிறைய கிடச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம்.
அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலம் கூட அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான காலம். இந்த 4ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு 11இல் இருக்கிறார் செவ்வாய். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். 4 செவ்வாய் 11இல் இருப்பதால் நீங்கள் ஏதாவது வீடு விற்கணும், இடம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலை போகும். வீடு கிடைக்கல, இடம் கிடைக்கல, ஃப்ளாட்டு நல்ல இடமா பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குதிர்பாடாகும். அற்புதமான காலம். செவ்வாய் 11இல் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது. சிறப்பான காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்து அதிபதி 10இல் இருக்கார். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாம். மற்றபடி சனி பகவான் 7இல் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் 6இல் இருப்பதாக ஐதீகம். உபஜயஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ, தீய பலன் தருவதற்கு மாறாக நல்ல பலனையே, சுபீட்சமான பலனையே சனி பகவான் வாரி வழங்கப் போகிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு வாரி சுருட்டிக்கிட்டு, அதாவது நீங்களே மேலேருந்து வாரியாக போய் ஊற்றுருக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கெடுதலாகி மன உளைச்சல், நேரம் விரையும், பண விரையும், மன உளைச்சல், அசிங்கம், அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடம், எங்கேயா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போம். ராசியை சனி பார்க்குறதால சில நேரத்தில் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அதுவும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. பாக்கிய குறைவு ஏற்படும்னு கூட சொல்லலாம். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு இருப்பது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். வேலையில், தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, நல்ல சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. 2-11 ராசியில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம். வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணால் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். நல்ல ரெமுனரேஷன், ரெகக்னேஷன் கிடைக்கும். செவ்வாய் 11 இருக்கிறதால மூத்த சகோதர, இளைய சகோதரர்களாலும் ஆதாயம் உண்டு. ரசாயன பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்ட அதாவது நீங்கள் ப்ரைவேட் சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சிறப்பான ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். ராசிநாதன் சிறப்பு, 2-11 சிறப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10 2இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கும் சிறப்பு. தொழில் மூலமாக நல்ல வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.